லாஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்டரி மெட்டபலைட்ஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். செகண்டரி மெட்டபலைட்ஸ்க்குள்ளே 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, மேஜர் கிளாஸஸ். அதில் வந்து டெர்பினைட்ஸு, அப்புறம் பீனாலிக் காம்பவுண்ட்ஸ், அப்புறம் நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ்னு 3 இருக்குது. அதில் ஆல்ரெடி செகண்டரி மெட்டபலைட்ஸோட இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு நம்ம டெர்பினைட்ஸை பற்றியும் இதுக்கு முன்னாடி உள்ள காணொலிகளில் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பீனாலிக் காம்பவுண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பீனாலிக் காம்பவுண்ட் கண்டெயின் பீனால் குரூப். செகண்டரி மெட்டபலைட்ஸில் எதுலலாம் பீனால் குரூப் இருக்கோ அதெல்லாம் நம்ம பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த பீனால் குரூப்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அரோமேட்டிக் ரிங்கும் OH குரூப்பும் சேர்ந்தா, ஹைட்ராக்சில் குரூப்பும் சேர்ந்தா அதுதான் பீனால் ரிங். இப்போ பாருங்கள், இந்த இருக்குது பீனால் ரிங். இதில் வந்து அரோமேட்டிக் ரிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து OH குரூப் இருக்குது. இதை நம்ம பென்சின் ரிங் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ பிளான்ட் பீனாலிக்ஸ் அது வந்து ஹெட்டரோஜீனியஸ் அப்படின்னா என்ன? ஹோமோஜீனியஸ்னால் ஒரே மாதிரி, ஹெட்டரோஜீனியஸ்னால் வெவ்வேறு மாதிரி. பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 10,000க்கும் மேற்பட்ட பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குதான். அதனால தான் பிளான்ட் பீனாலிக்ஸை நம்ம ஹெட்டரோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம், நாட் இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ். அப்புறமா பார்த்தோன்னா இதோட ரோல் என்ன, இந்த பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் என்ன வேலையை பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பீனாலிக் காம்பவுண்ட் இஸ் ஆக்டஸ் ஃபார் டிஃபென்ஸ். இந்த பீனாலிக் காம்பவுண்ட் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் இன்வால்வ் ஆகுது. என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா, ஒரு தாவரம் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக இந்த பீனாலிக் காம்பவுண்டை உற்பத்தி செய்யுது. சரி, எதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்காக? ஹெர்பிவோர், தாவர உண்ணிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த பீனாலிக் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது பிளான்ட்டில். அதே மாதிரி கிருமிகள், பேத்தஜென்ஸ்ட்டு இருந்தும் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக. பேத்தஜென்ஸ்னால் என்ன? அதுக்குள்ளே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது. இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு தாவரம் இந்த பீனாலிக் காம்பவுண்டை உற்பத்தி பண்ணுது. ரெண்டாவது வேலை, இந்த பீனாலிக் காம்பவுண்டோட இரண்டாவது முக்கியமான வேலை என்ன பார்த்தோன்னா, அட்ராக்ட் பாலினேட்டர்ஸ். ஒரு பூவும் இன்னொரு பூவும் சேர்ந்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபட்டால் தான் ஒரு காயோ கனியோ நமக்கு கிடைக்கும். அந்த மகரந்த சேர்க்கைக்கு வரக்கூடிய தேனியை தன்னை நோக்கி ஈர்க்கணும் ஒரு தாவரம். எப்படி ஈர்க்கணும்? அழகழகான பூக்களை பூத்து நல்ல நறுமணங்களை கமல விட்டு, இது மூலமாக பூ வந்து நான் இங்கே இருக்கேன் இங்கே வா அப்படின்னு அந்த தேனீக்களையும் ஈர்க்குது மகரந்த சேர்க்கைக்காக. ஸோ அந்த ஒரு வேலையும் இந்த பீனாலிக் காம்பவுண்ட் பண்ணுது. இட் ஆக்ட் அஸ் ஏ அட்ராக்டன்ட் ஃபார் பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர்ஸ்னால் இந்த தேனீக்கள், பாலினேஷன் நடக்கிறதுக்கு உதவக்கூடிய இந்த தேனீக்களை தான் நம்ம பாலினேட்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்த வேலை, இந்த பீனாலிக்ஸோட இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்சார்பிங் ஹார்ம்ஃபுல் UV ரேடியேஷன். அந்த UV ரேடியேஷன், அல்ட்ராவயலட் ரேடியேஷன் சூரியன்கிட்ட இருந்து நமக்கு வருது. வரக்கூடிய அந்த ரேடியேஷனில் சில ஆபத்தான கதிர்வீச்சுகளும் இருக்குது. அந்த ஆபத்தான கதிர்வீச்சுகளை இந்த பீனாலிக் காம்பவுண்டு வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா அதோட அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் ரெடியூஸ் த க்ரோத் ஆஃப் காம்படிங் பிளான்ட்ஸ். காம்படிங் அப்படின்னால என்ன? காம்படிஷன் அப்படின்னாலே போட்டி. காம்படிங் பிளான்னா தனக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய தாவரங்களுடைய வளர்ச்சியை அது தடுக்குது. எப்படி தடுக்குது? ஒரு இடத்துல இந்த பீனாலிக் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தாவரம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா, தான் இந்த இடத்துல வளரணும், தனக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸும் தண்ணி சோர்ஸும் கிடைக்கணும், மற்ற பக்கத்தில் எந்த தாவரமும் வளரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தாவரம் பீனாலிக் காம்பவுண்டை சாயிலில் சுரந்து விட்டுருமா. அப்போ பீனாலிக் காம்பவுண்டு சுரந்து விட்டதுக்கு பிறகு அந்த பீனாலிக் காம்பவுண்டு என்ன பண்ணும்? பக்கத்தில் வளரக்கூடிய தாவரத்தை வளர விடாமல் தடுக்குதான். ஸோ அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், ரெடியூஸ் த க்ரோத் ஆஃப் காம்படிங் பிளான்ட்ஸ். அதுக்கும் இந்த பீனாலிக் காம்பவுண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அப்புறமா வந்து இந்த பீனாலிக் காம்பவுண்ட் எப்படி சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு 2 பாத்வே பார்த்தோம். நம்ம ஏற்கனவே செகண்டரி மெட்டபலைட்ஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஒன்று சிக்கிமிக் ஆசிட் பாத்வே அப்படிங்கிற பாத்வே மூலமாகவும், மலோனிக் ஆசிட் பாத்வே அப்படிங்கிற பாத்வே மூலமாகவும் இந்த பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் உற்பத்தி ஆகுங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதுதான் என்னது? பயோசிந்தசிஸ் ஆஃப் இந்த பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் த்ரூ 2 பாத்வே. இந்த 2 பாத்வே இதில் இந்த பாத்வே எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிளைகோலிசிஸ் உங்களுக்கு தெரியும், கிளைகோலிசிஸ் பாத்வே. அந்த பாத்வேல நிறைய இன்டர்மீடியேட்ஸ் இருக்கும். இன்டர்மீடியேட்ஸ்னால் என்ன? இடையில ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்னு ஒரு பாத்வே இருக்குது. அப்போ கிளைகோலிசிஸ் அப்புறம் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, இதுக்கு இந்த பாத்வேகளில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்ஸ், இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸில் இருந்து பீனாலிக் காம்பவுண்டை நம்ம உற்பத்தி பண்ண முடியும். இப்போ இந்த கிளைகோலிசிஸ் அப்புறம் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேயோட இன்டர்மீடியேட் வந்துருச்சு.
அந்த இன்டர்மீடியட்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன வருது, அரோமேட்டிக் அமினோ ஆசிட் வருது. அமினோ ஆசிட் வந்து 20 மேஜர் டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா பீனைல் அலனைன், டைரோசைன், ட்ரிப்டோபேன், இதெல்லாம் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ். நம்ம ப்ரோட்டீனை வந்துட்டு யூவியில் போய் நம்ம அப்சார்பன்ஸ் எடுக்கும்போது என்ன செட் பண்ணுவோம், 280 நேனோமீட்டர்னு நம்ம செட் பண்ணுவோம். டிஎன்ஏனா என்ன செட் பண்ணுவோம், 260 நேனோமீட்டர்னு செட் பண்ணுவோம். 280 நேனோமீட்டர் ப்ரோட்டீனுக்கு செட் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் தான். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அதில் இந்த அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் தான் இந்த மாதிரி அந்த 280 நேனோமீட்டர் நம்ம செட் பண்ணுறதுக்கு காரணம். அதுதான் அந்த யூவியை அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அதில் கூட பாருங்களேன், அந்த யூவியை அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒன்றா அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்குது. இதுலேயும் அதே கான்செப்ட் தான் படிக்கிறோம். பீனால் காம்பவுண்ட்ஸ் வந்து யூவியை அப்சார்ப் பண்ணும், ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணணும்னு பார்க்குறோம். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி இந்த கிளைகோலிசிஸ் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே இன்டர்மீடியட்லேருந்து அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸில் ஒன்று தான் பீனைல் அலனைன். ஆல்ரெடி நான் சொன்னேன் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் 3 இருக்குது. பீனைல் அலனைன், டைரோசின், ட்ரிப்டோபன். அதில் ஒன்று முக்கியமான ஒரு அரோமேட்டிக் அமினோ ஆசிட் பீனைல் அலனைன். இந்த பீனைல் அலனைன்லேருந்து தான் பீனாலிக் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி பீனைல் அலனைன்லேருந்து பீனாலிக் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான என்சைம் தேவைப்படும். அந்த என்சைம் பேர் தான் PAL. அது என்னென்னா பீனைல் அலனைன் அமோனியா லையஸ் அப்படிங்கிற என்சைம். இந்த என்சைம் மூலமாக பீனைல் அலனைன்லேருந்து பீனாலிக் காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து தாவரத்தில் நடக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாத்வே ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அது ஓகே. இப்போ இந்த நம்ம தேவையில்லாத களை செடிகள், நம்ம வயக்காட்டில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம், தேவையில்லாத களை செடிகள்லாம் வளருது, அதெல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பாத்வேயை தடுத்தா அது செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பாத்வேயை தடுக்கிறதுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த சிக்கிமிக் ஆசிட் பாத்வேவை தடுக்கிறதுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்டு பேர் தான் கிளைபோசைட். இந்த கிளைபோசைட் என்ன பண்ணுது, போய் இந்த பாத்வேவை தடுத்துருது. இது வந்து அதனால தான் நிறையா களைக்கொல்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஹெர்பிசைடு. அந்த ஹெர்பிசைடில் இந்த கிளைபோசைட் வந்து ஒரு காம்போசிஷனில் ஒன்றா இருக்குது. இந்த பீனைல் அலனைன்லேருந்து பீனாலிக் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம் PAL, அதோட விரிவாக்கம் பீனைல் அலனைன் அமோனியா லையஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்பப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த தாவரத்துக்கு கம்மியான நியூட்ரிஷன் கிடைக்கும் போது, அதுக்கப்புறம் லைட்டு இந்த மாதிரி யூவி லைட் இல்லை ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் அந்த தாவரம் மேலே படும்போது, அப்புறமா ஏதாவது ஒரு கிருமி தொற்று, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ, முக்கியமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது இந்த பீனைல் அலனைன் அமோனியா லையஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், நிறைய பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆனால் என்ன ஆகும், இந்த ரேடியேஷன்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறோம், அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்லேருந்தும் தன்னை காப்பாற்றிக்கிறோம். சரி, இந்த பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் பயோசிந்தசிஸ் ஆகக்கூடிய ஒரு பாத்வே தான் சிக்கிமிக் ஆசிட் பாத்வே. அதை பற்றி தான் இப்போ பார்த்தோம். இந்த சிக்கிமிக் ஆசிட் பாத்வே எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, தி சிக்கிமிக் ஆசிட் பாத்வே ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ், ஃபங்கை, அப்புறம் பாக்டீரியா. ரொம்ப முக்கியமாக இந்த சிக்கிமிக் ஆசிட் பாத்வே அனிமலில் கிடையாது. இந்த சிக்கிமிக் ஆசிட் பாத்வேங்கிறது அனிமலில் நடக்காது. அதனால் அனிமலால் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சிக்கிமிக் பாத்வே தான் பாருங்கள் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அனிமலில் இந்த சிக்கிமிக் ஆசிட் பாத்வே கிடையாதுங்கிறதுனால அனிமல்ஸ்னால அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 3 அமினோ ஆசிட்ஸ். அதனால தான் இந்த அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் என்னவா இருக்குது, எசென்சியல் அமினோ ஆசிட்ஸாக இருக்குது. அமினோ ஆசிட்ஸ்லேயே நம்ம 2 பிரிக்கலாம், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னால் it is essential to take this amino acid in your food. இந்த அமினோ ஆசிடை நீ கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கணும். ஏன்னா இது உடம்புல சிந்தசிஸ் ஆகாது. நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னால் என்ன, நீ உணவில் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது உடம்புலையே சிந்தசிஸ் ஆகிரும். அப்படிங்கிறனால அதை நான் எசென்சியல், இட் இஸ் நாட் எசென்சியல் பட் இட் இஸ் எசென்சியல் டு டேக் திஸ் அமினோ ஆசிட் இன் ஃபுட். அதனால தான் இதை நம்ம எசென்சியல் அமினோ ஆசிட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த பீனாலிக் காம்பவுண்ட்ஸை வந்துட்டு 2ஆக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா சிம்பிள் பினாலிக்ஸ், காம்ப்ளெக்ஸ் பினாலிக்ஸ். ஆனால் இந்த சிம்பிள் பினாலிக்ஸ்லேருந்து தான் காம்ப்ளெக்ஸ் பினாலிக்ஸ் வரும். சிம்பிள் பினாலிக்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பினாலிக்ஸ். ஸோ இந்த சிம்பிள் பினாலிக்ஸை வந்து நம்ம வேறு மாதிரியும் சொல்லலாம். என்ன பேர் அப்படின்னா பீனைல் ப்ரொபனாய்ட்ஸ் அப்படின்னா சிம்பிள் பினாலிக்ஸ். ஸோ இந்த சிம்பிள் பினாலிக்ஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் பினாலிக்ஸ் நான் டாக்ஸிக் அன்டில் ஆக்டிவேட்டட். ஃபோட்டோ மூலமாக, அதாவது யூவி லைட் மூலமாக அந்த பீனாலிக் காம்பவுண்ட் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் அது நான் டாக்ஸிக். ஆனால் ஒரு ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன் அது மேலே பட்டுருச்சுன்னா அது டாக்ஸிக்காக மாறிடும். ஸோ யூவி லைட்டு, அந்த யூவி ரேடியேஷன் சொல்கிறோம்ல, இதுலேயே UVA ரேடியேஷன், UVB ரேடியேஷன் அப்படின்லாம் இருக்குது. இதில் மிக முக்கியமாக இந்த பீனாலிக் காம்பவுண்ட்ஸை நான் டாக்ஸிக் டு டாக்ஸிக்காக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த யூவி ரேடியேஷன் வந்து UVA கேட்டகரி ஆஃப் ரேடியேஷன், தட் இஸ் UVA. அதோட நேனோமீட்டர் பாருங்கள் 320 to 400 நேனோமீட்டர்.
ஸோ இட் இஸ் நான் டாக்ஸிக் until activated. அப்புறம் ரிலீஸ் ஆஃப் பீனாலிக்ஸ் இன்டு த சாயில் லிமிட் த growth ஆஃப் அதர் பிளான்ட் கால்டு அலிலோபதி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த பீனாலிக் காம்பவுண்ட் பக்கத்தில் வளர்கிற தாவரத்தை தன்னுடைய போட்டியாளராக நினச்சி அது வந்து பீனாலிக் காம்பவுண்டை வேரில் சுரந்து விட்டு அது மூலமாக வந்துட்டு பக்கத்தில் வளர்கிற தாவரத்தினுடைய வளர்ச்சியை தடுக்குது. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பிளான்ட்டை தாவரத்தினுடைய வளர்ச்சியை தடுத்தா அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அலிலோபதி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ அலிலோபதிங்கிறது ஒரு மிக முக்கியமான ரோல் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம், இந்த பீனாலிக் காம்பவுண்டோட ரோல். சரி, இந்த சிம்பிள் பினாலிக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கஃபீக் ஆசிட், அப்புறம் ஃபெருலிக் ஆசிட், இது ரெண்டுக்குமே அலிலோபதி ஆக்டிவிட்டி இருக்குது. அலிலோபதினா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி சிம்பிள் பினாலிக்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பிசோராலன். இது வந்து ஃபோட்டோடாக்சிசிட்டி. அதாவது ஃபோட்டோடாக்சிக்னா என்ன? பீனாலிக் காம்பவுண்ட் வந்து நான் டாக்சிக் எது வரைக்கும்? ஒரு யூவி லைட்டோ ஒரு ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனோ அது மேலே படுற வரைக்கும். ஒரு யூவி ரேடியேஷனோ இல்லை ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனோ அது மேலே படும்போது நான் டாக்சிக்லேருந்து டாக்ஸிக்காக மாறிடுது. அதனால தான் இதை நம்ம ஃபோட்டோ டாக்சிசிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து எப்படின்னா எதுலேருந்து, இந்த ஹெர்பிவோர்ஸ்ட்டு இருந்து அப்புறம் இன்செக்ட் இருந்து ஒரு தாவரம் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக இந்த இதை அது பயன்படுத்துது. அதே மாதிரி சாலிசிலிக் ஆசிட், இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் பினாலிக். சாலிசிலிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சாலிசிலிக் ஆசிட் இஸ் ஆக்ட் அஸ் எ பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இட் ரெசிஸ்ட் பிளான்ட் பேத்தஜன், தாவரத்தை தாக்கக்கூடிய கிருமிகள்லேருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கும் கூட இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் பினாலிக்ஸ், அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் இல்லையா? காம்ப்ளெக்ஸ் பினாலிக்ஸில் மிக முக்கியமான எக்ஸாம்பிள் லிக்னின். இந்த லிக்னின் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் செல்லுலோஸ் மோஸ்ட் அபுடன்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இன் பிளான்ட் அப்படின்னு இருக்குது. பிளான்ட்டில் ரொம்ப அபுடண்ட்டான ஒன்று செல்லுலோஸ் நம்பர் 1. ரெண்டாவது இடத்துல இந்த லிக்னின் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ திஸ் லிக்னின் இஸ் ஃபவுண்ட் இன் செல்வால். செல்வாலில் தான் செல்லுலோஸும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த லிக்னினும் செல்வாலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்னின் வந்து பிசிக்கல் டஃப்னஸ், ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இன்டைஜஸ்டபிள் டு ஹெர்பிவோர். இதனால் இந்த லிக்னின் வந்து ஒரு தாவர உண்ணி, ஒரு ஹெர்பிவோர் வந்து லிக்னின் ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை சாப்பிட்டா அந்த பிளான்ட் செமிக்கவே செய்யாது, இன்டைஜஸ்டபிளாக இருக்கும். ஸோ இதனால் அந்த தாவர உண்ணி ரொம்ப அவஸ்தைப்படும். அடுத்த வாட்டி அந்த தாவரத்தை சாப்பிடாம தவிர்க்கும். ஸோ இது மூலமாக அந்த தாவரங்கள் வந்து தன்னை தற்காத்துக்கிறது இந்த ஹெர்பிவோர்ட்ட இருந்து. ஸோ இதெல்லாம் தான் பீனாலிக் காம்பவுண்ட்ஸை பற்றின விஷயங்கள். பீனாலிக் காம்பவுண்ட்ஸுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குமாரின்ஸ், அதே மாதிரி பி குமாரிக் ஆசிட், அதே மாதிரி டிரான்ஸ் சினமிக் ஆசிட், ஆந்தோசயனின்ஸ், ஐசோஃப்ளேவோன்ஸ், டேனின்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த பீனாலிக் காம்பவுண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு பெரிய கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஃப்ளேவனாய்ட்ஸ். இப்போ நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸில் 3 மேஜர் கிளாஸ் இருக்குது. அது வந்து டெர்பினாய்ட்ஸ், பீனாலிக் காம்பவுண்ட்ஸ், நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ்னு. பீனாலிக் காம்பவுண்ட்குள்ளே ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்குது, ஒரு பெரிய லார்ஜஸ்ட் கிளாஸ். அதுன்னு பார்த்தோன்னா ஃப்ளேவனாய்ட்ஸ். அதை பற்றி இண்டிவிஜுவலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.